இப்போ 4 கல்லறை இருக்கு கடற்கரையில். 4 கல்லறை 4 ஏக்கர்ல இருக்கு. இது ஏரி ஆக்கிரமிப்புன்னு இடிச்சா அது கடற்கரை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறதா கூடாது. அது மட்டும் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட யாராவது 10 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தாங்க அப்படிதான் இல்ல தூக்கில தொங்கின தீரன் சின்னமலை மருதுபாண்டி அப்படிதான் இருக்கு. திட்டி பிரபர் கேடு கட்ட கூட்டு கல்லர்கள் இருப்பானா சுற்றுலா வரவனுக்கு பீச்சில் போய் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி, அப்புறம் உன் இனத்துக்கு சமாதி தானடா மிஞ்சம், வேற என்னடா மிஞ்சும், என்ன மிஞ்சும் போலீஸுக்கு தெரியல. ஆனா கஞ்சாவை வாங்கி குடிக்கிறான் பார், அவனுக்கு தெரியுது சரியா இங்க விற்கிறது. ஒன்னு விசித்திரமா இருக்கும். குடிக்க போகும்போது நீ வண்டியில போகலாம், குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாது. அப்ப என்ன பண்றது, விட்டு நடந்து போறதா போதையில உருண்டு போறதா? அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் 2 ஆம்புலன்ஸ் 3 ஆம்புலன்ஸ் வைக்கணும். மட்டையானவனு அட்ரஸ் வாங்கிட்டு உள்ள அனுப்பணும். ஒரு ஆட்சி முறையில் நுட்பத்தை சொல்றேன். அந்த குடோனை கட்டி கொள்முதல் செய்து உள்ள வச்சு பாதுகாத்துங்க, ரோட்டு ஓட்டு முளைக்க விடாதீன்னு கண்ணீர் சிந்திக்கு நிற்கிறான். அவன் நிற்கிறான். மருத்துவர்கள், உயிரிழக்கும் மருத்துவர்கள் சாலையில் நிற்கிறாங்க சம்பள உயர்வுக்கு, ஆசிரியர்கள் சம்பள உயர்வுக்கு, செவிலியர்கள் சம்பள உயர்வுக்கு. ஒரே ஒரு துறை தான் போராடல, போலீஸ். அதுவும் போராடிச்சு வச்சுக்க மூடிட்டு போயிட வேண்டியதான் நாட்டை. இங்க பாரு போராடியாச்சு. இப்போ வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறேன்? 100 கோடி ஆகும். ஆனா சமாதி எவ்வளவுக்கு கட்டிருக்குன்னு நினைக்கிறேன்? சமாதி சொன்னது யார் உங்களை வெளியிட்டார? நீங்க தான் மேலாளரா? சொன்னது 150 கோடியா அப்படின்னு நினைச்சு விட்டு 80 கோடி புதகுலிக்கு ஏசி போட்டவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? புதகுலிய பொருள் காட்சி ஆக்கிறவங்க உலகத்தில் பார்த்துருக்கீங்களாடா? எங்க ஆத்தாப்பேன் அந்த ஏரி ஆக்கிரமித்து விட்டார்கள். ஏரி ஆக்கிரமிப்பு இடி, எல்லா இடியும் போய் நின்ன மகன் நான் தான். எல்லா இடத்துலையும் போய் நிற்பேன். சாஞ்சாலும் வாங்க, நான் போன உடனே நிப்பாட்டிட்டு போவான். அவன் புல்டோசர் வருவான், அதுக்கு மெயின் பெரிய புல்டோசர் நான் போய் நிற்பேன். ஒரே ஒரு கேள்வி, என்னது ஆக்கிரமிச்சிட்டாங்க. எப்போ? 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆக்கிரமிக்கும் போது என்ன புடுங்கிட்டு இருந்தா என்ன? பதில் கிடையாது. முதல்ல என் ஆத்தாளப்பேன் ஆக்கிரமிச்ச வீடை கட்ட ஒரு செங்கலை வைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? ஆக்கிரமிச்சு பிளாட் போட்டு கொடுத்தவனே ஆட்சியில் இருந்தா யோக்கியப்பேன். அப்ப இருந்த கவுன்சிலர், அப்ப இருந்த மாவட்ட செயலாளர், அப்ப இருந்த வட்டாட்சியர், ஆட்சியருக்கு தெரியாம ஆக்கிரமிப்பு நடந்துச்சுன்னா பதில் இல்லை. 60 வருஷம் வாழ்ந்து மின் இணைப்பு கொடுத்து, வாக்காளர் அடையாளம் அட்டை கொடுத்து, குடும்ப அட்டை கொடுத்து, எரிவாயு இணைப்பு கொடுத்து, வீட்டு வரி வாங்கி ரோட்டை போட்டு வாழ வச்சுட்டு திடீர்னு ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறேன். இடி ஆக்கிரமிப்பு, ஏரி ஆக்கிரமிப்பு இடிச்சிட்டேன். பல நீதிமன்றங்கள் ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. இடிக்கிறதா வச்சிருந்தா சரி, அதை கூட விடுவோம். இப்போ 4 கல்லறை இருக்கு கடற்கரையில். 4 கல்லறை 4 ஏக்கர்ல இருக்கு. இது ஏரி ஆக்கிரமிப்புன்னு இடிச்சா அது கடற்கரை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறதா கூடாது. அது மட்டும் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட யாராவது 10 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தாங்க அப்படிதான் இருக்கு. இல்ல தூக்கில தொங்கின தீரன் சின்னமலை, மருதுபாண்டி அப்படிதான் இருக்கு. திட்டி பிரபர் செக்கெழுத்த என் பாட்டனே எங்க இருக்கான்னு தெரியல. செக்கெழுத்தான் செக்கு மாடுகளுக்கு திணறுமடா செக்க. ஒரு மனுஷங்களை தாண்டா என் விடுதலைக்கு ஒரு மனுஷன் பிறப்பிலேயே செல்வந்தன், சட்டம் படித்தவன், தாத்தன் சட்டம் படித்தவன், அப்பன் சட்டம் படித்தவன், அவனும் சட்டம் படித்தவன். வெள்ளைக்காரன் கூண்டிலே குற்றவாளி அண்ணன்டாண்டா என் பாட்டன் வாவு சிதம்பரம். இந்த மண்ணின் மக்களுக்காக சொத்தம்பட்டையை வித்து செத்தா கடைசியா வயிறு வறுமையை போக்க வழி இல்ல, மன்னனை வித்தாண்டா. அந்த மகனை மறந்த சமூகம் கேடு கட்ட கூட்டு கல்லர்கள் இருப்பானா சுற்றுலா வரவனுக்கு பீச்சில் போய் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி, அப்புறம் உன் இனத்துக்கு சமாதி தானடா மிஞ்சம், வேற என்னடா மிஞ்சும், என்ன மிஞ்சும்
எதுக்கு நான் வந்தால் மொத்த பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியை மூடி பெறப்படுறேன். ஏன்னா படித்த ஒன்றும் பயன் இல்லை. அறிவு வேலை செஞ்சா தானே. ஏமாத்துறான்னு தெரியுது. இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்கள் மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வர முடியுது? எப்படி வர முடியுது? எப்படி வர முடியுது? ஒருத்தர் கூட கோபம் வர மாட்டேங்குது. ஏன்? சரி சரி, இப்போ 5000 வங்கி கணக்கில் போட்டாங்க, 6800 கோடி போட்டிருக்காங்க. வாத்தியார் கேட்ட காசை கொடுக்க 100 கோடி தான். மருத்துவர்களுக்கு அதே மாதிரி 150 கோடி தான் செலவாகும். அதை கொடுக்காம நீ 6800 கோடி. யாருமே கேட்கலையே வங்கியில் பணம் கொடுங்க, யாருமே கேட்கல 8000 டோக்கன் கொடுங்க. ஏன் கொடுக்குற? எந்த மாதிரியான நிர்வாகம், எந்த மாதிரியான ஆட்சி முறை இது? இங்கே ஒன்று நிறுத்துவ 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டிகிட்ட கொண்டு வந்துட்டேன். இப்போ நீ அறிவிச்சிருக்க அந்த இலவசங்களை கொடுத்துன்னா கொடுக்கணும்னா இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அப்போ வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி தான். ஒரு நாட்டின் வளர்ச்சி கடன் வளர்ச்சி. எங்கள் அம்மா 2000 ரேஷன் கார்டு வாங்குது, ஆனால் அந்த ரேஷன் கார்டுக்கு 2 லட்சம் கடன் இருக்கு. யார் பேரில்? எங்கள் அம்மா பேரில் இருக்கு. எப்படி? கால கொடுமை. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏப்பா கடன் வாங்கினேன்னு. உன்னைய படிக்க வைக்க காசு இல்லை சாமி, வாங்கி படிக்க வச்சேன். மறுபடியும் அப்போ கடன் வாங்கினேன். தங்கச்சியை கட்டி கொடுக்க காசு இல்லை ஐயா, கடன் வாங்கினேன். எங்கள் அப்பா வாங்கின கடனில் ஒரு நியாயம் இருக்கு. நம்ம அப்பா ஸ்டாலின் அப்பா வாங்கினதுல ஏதாவது நியாயம் இருக்கா? சொல்லு, ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? இந்த திமுக வாங்கின கடன்ல நிறைவேற்றப்பட்ட ஒரு நான் கேட்கிறேன், தடையில்லாத மின்சாரம், ஒரு நொடி கூட துண்டிக்காத மின்சாரம் எல்லாருக்கும் கொடுத்தேன். சொல்லு, அருமையான பாதையை போட்டு கொடுத்தேன். இது சாலையா சவக்குழியான்னு தெரியாது. தலைநகரில் இவ்வளவு கேவலமா இருக்கு பாதைன்னா மற்ற சாலைகளை நீ யோசிக்க வேண்டியதே இல்லை. அப்போ சிறந்த போக்குவரத்தை கொடுத்தேன் அப்படின்னு இல்லை. இந்த லட்சண அளவுல 1 லட்சம் கோடி போக்குவரத்து துறைக்கு கடன் இருக்கு. இதுல வந்தவன் போனவெல்லாம் நான் பெண்களுக்கு ஓசி, நான் ஆண்களுக்கும் ஓசி, ஒருத்தன் ஊரெல்லாம் ஓசி பஸ். எங்கேயும் ஏறலாம், யாரும் இறங்கலாம். திருட்டு போய் இந்த பக்கம் ஏறி தாலியா தூக்கிட்டு அந்த பக்கம் இறங்கலாம். எங்கிருந்து கிளம்பி வாரிய? நீங்கெல்லாம் எங்கிருந்து வாரிய? ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் தேவையில்லடா, அது ஜவுளி கடை வேலை. ஆடி தள்ளுபடி, அமாவாசை தள்ளுபடி, தீபாவளி போனஸ், அதெல்லாம் அவன் வேலை. கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எஜுகேஷன், மெடிக்கல், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், இது 3 தாண்டா அவன் கொடுக்கணும். கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். ஃபுல் திரும்பி என்னை படிக்கவே ஐயா ரஜினிகாந்த் சொல்வார், சேலை வெட்டி கேட்காதீங்கடா, வேலை வெட்டி கேளுங்கடா. ஐயா எம்ஜிஆர் 10 ரூபா கொடுக்குறான் ஓட்டுக்கணும். பசியை போக்குறவன் பார்த்து ஓட்ட போடுறான், 10 ரூபா கொடுக்குறவன் பார்த்து போடாகிறான். அவன் ஆளுகளை தான் 1000 2000 கொடுக்குது, 10,000 டோக்கன் அவர் ஆளுக தான் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா? பேரறிஞர் அண்ணா அவர் ஆட்சி வரைக்கும் மதுக்கடையை திறக்கலை, டாஸ்மார்க்கை திறக்கலை. அண்ணா அவர்கிட்ட கேட்குறாங்க, வருவாயை பெருக்கிறதுக்கு இந்த சாராய கடையை திறக்கலாம். அப்படி சாராயத்து வர்ற வருவாய் எனக்கு வேண்டாம். அந்த வருவாய் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்ங்கிறவங்க. 60 ஆண்டுகள் அந்த குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெயை நக்கி திங்கிற வெண்ணெய்கள் இந்த வெண்ணெய்கள் தான். அவர் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறவங்க தான். நான் ஒரு அப்பேன், எனக்கு 5 பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு, ஐயா குடும்பத்தை நடத்த காசு இல்லை, குடிச்சு கொஞ்சம் காசு தாங்க, குடிச்சிட்டு காசு தாங்க வாங்கி குடும்பத்தை நடத்தினா என்னை வேணாலும் மதிப்பியா? வீட்டை நடத்துறது தகப்பனே குடிக்க வச்ச பிள்ளைகளை காசு எடுத்து நடத்தினா எப்படி இருக்கும்? நாட்டை நடத்துகிற தலைவன் தன் நாட்டுக்குடிகளை குடிக்க வச்ச 50,000 கோடியை பறித்து அதில் நாட்டு நிர்வாகம் செய்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை பாரு. இந்த காவல்துறை இருக்குது, நம்ம உடன் பிறந்தார்கள். குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாது, போதையில் வண்டியை ஓட்ட முடியாது. குடிச்சிட்டு வண்டியை ஓரங்கட்டு, சாவியை கொடு. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியாதுன்னு தெரிகிற இந்த ஆட்சிக்கு குடிச்சிட்டு குடும்பத்தை ஓட்ட முடியாதுன்னு தெரியாது. எப்படி பாரு, கஞ்சா விற்குது, அமீன் விற்குது, கொக்கைன் விற்குது, எல்லா கர்மமும் விற்குது. போலீஸுக்கு தெரியல, ஆனால் கஞ்சாவை வாங்கி குடிக்கிறான் பார், அவனுக்கு தெரியுது சரியா இங்கே விற்குது. ஒன்று விசித்திரமாக இருக்கும். குடிக்க போகும்போது நீ வண்டியில் போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? விட்டுட்டு நடந்து போகிறதா, போதையில் உருண்டு போகிறதா? அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் 2 ஆம்புலன்ஸ் 3 ஆம்புலன்ஸ் வைக்கணும். மட்டையானவனை அட்ரஸ் வாங்கிட்டு உள்ள அனுப்பணும். ஒரு
ஆட்சி முறையில் நுட்பத்தை சொல்கிறேன். குடிக்க போகும்போது எப்போ அட்ரஸ் கொடுத்து போப்பேன். ஒரு வேளை நீ கட்டாயிட்டுனா குடிச்சு வண்டி விட்டுக்கூடாது தம்பி, பைக்கை இங்கே விட்டு காலையில் வந்து எடுத்துட்டேன். அப்போ வண்டியில் ஏறிப்பாடு வீட்டில் ஒன்று இறக்கி. அதே டாஸ்மார்க்னு வருது, இந்த கோழி சோடான்னு ஒரு படம் என் தம்பி விஜய் மில்ட்டு எடுத்துருந்தாப்புல. அதில் இமான் அண்ணாச்சி பேசுவாப்புல. குடிச்சிட்டாங்கன்னு பிடிச்சிட்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்ன, நீங்கள் நட்டத்தில் ஓடுற ஆவின் மாலையை டோர் டெலிவரி பண்ணுறீங்க, லாபத்தில் ஓடுற டாஸ்மார்க்கை மட்டும் டோர் டெலிவரி பண்ண மாட்டீங்களா? ஒரு ஆஃப் ஒரு குவாட்ரு அப்படின்னு எங்களுக்கு கொடுங்க. அந்த ஒரு குவார்டர் ஆஃபோட ஒரு ஊறுகாயும் கொடுங்க. எப்படி போடுற ஓட்டைன்னு பாருங்க மாப்பிள்ள. அது டாஸ்மார்க்குன்னு ஒரு படம், அதில் ஒரு வசனம் வரும், நல்லா எனக்கு ஞாபகம் இருப்பார். தம்பி, குடிச்சா நாம தான் தள்ளாடுவோம், குடிக்கலைன்னா கவர்மெண்டே தள்ளாடிடுவோம். காசு ஒரு நாள் ராத்திரியில் நள்ளிரவில் சரக்கு ஓடுது கேட்க நேரில். என் தம்பி போய் கடையை கொடியோட போய் முற்றுகிட்டாங்க. அங்கிருந்து அதிகாரி எடுக்கிறேன், அண்ணே தம்பியில் கொஞ்சம் போக சொல்லுங்கண்ணே. என்னாச்சு? கடையை ராத்திரியில் ஓட்டுறது கூட மாட்டேன்னு தடுக்கிறேன். ஏன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியாது இல்லைன்னா, அதுல தானே எங்களுக்கு சம்பளமே வருது, வழி இல்லைன்னு. நல்லா இருக்கு. ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, குடிக்கிற காசில் வர்றதுல தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கணும். ஏய், எம்பிட்டு பெரிய வள்ளல்கள் பிறந்த நாடாய், எம்பிட்டு பெரிய இப்படி கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தின் மக்களை கையேந்த வச்சு கெடுத்து நாசம் பண்ணிட்டான். நான் உன் பிள்ளை, உன் கூட பிறந்தவன், இலவசம்னு ஒன்றும் தரமாட்டேன். போட்டா போடு ஓட்ட, போகலைன்னா போ, தரமாட்டேன். என் இன வரலாற்றில் இலவசம்ங்கிற சொல்லு இல்லாத அழிச்சு என்ன கொடுப்பேன்? உலகத்தரத்திற்கு உனக்கு படிப்பை கொடுப்பேன். உன் பிள்ளைக்கு, உன் மகனுக்கு நாட்டை கொடுத்தீங்கன்னா முதல் கையெழுத்து அது முதலமைச்சர் கையில் தான் போடுவேன். போட்டு வச்சுட்டு ரெண்டாவது பாரு எப்படி பேசுறேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அதை மாணவர்கள் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு தள்ளி பிறகு அந்த கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்வது கொடுமையிலும் கொடுமை. அதனால் என் அன்பு பெற்றோர்களே, அருமை உடன் பிறந்தார்களே, பெற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். ஒரு கையெழுத்து அரசு அதிகாரிகளோ, அமைச்சர் பெருமக்களோ, முதலமைச்சர் மகனோ பேரனோ, IAS IPS யாருடைய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ யாருடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ யாராக இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படித்து ஆக வேண்டும் சட்டம். அங்கேதான் படிக்கும். அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை சட்டம். மீறி தனியார் பள்ளியில் தான் நான் என் பிள்ளையை படிக்க வைப்பேன் என்று சேர்த்தால், அந்த தகவல் உண்மை என்று அறிந்தால் அவருக்கு என்ன சம்பளம்? 1 லட்சம் ரூபாய். அங்கே சொன்னால் 1 லட்சம் ரூபாய்னா மீறி அங்கே சேர்த்தா 50,000 துண்டிச்சிடும், அரசு எடுத்துரும். 2-3 தடவை பார்க்கும். திருப்பி கொழுப்படுத்த போய் பண்ணிட்டு இருந்தா நீ நாட்டை, தமிழ்நாடு அரசை, தேசத்தை, அரசை